எனக்கு அப்படியே திக்கு 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 கொஞ்சம் பதட்டமா இருக்கு. ஏதோ ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்துட்டு ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. அப்படியே யாரை பார்த்துட்டேங்கிறீங்க? இதுல என்ன பெருமை? நானும் தான் சார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டிஜிட்டல் நம்ம இந்தியா. இப்போ நாம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம மச்சான் மேடியோட ரூமுக்கு வந்தோம். கிட்டத்தட்ட 3 நாள் ஆச்சா. ஆமாம்மா, இங்க வாங்க, எப்படி வாங்க. வெளிச்சம். ஸோ 3 நாள் ஆச்சு. ஸோ தேவையான பொருள் எல்லாமே வாங்கியாச்சு. இந்த பேக் வர்றதுக்கு தாங்க கிட்டத்தட்ட 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாள்ல இந்த நேத்துல இருந்து நான் பட்ட கஷ்டம் இருக்கு. இந்த 2 நாளா பட்ட அமேசான் காரனை சும்மா ஆட்டி வச்சுட்டேன் நான். ஆக்சுவலி பேக் கொடுக்குறியா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபைனலாக நேற்று சாயந்தரம் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே ட்ரிப்புக்கு ரெடி ஆயிடுச்சு. என்ன ட்ரிப்புன்னு சொல்லிட்டு போக சொல்கிறேன். இப்போ கேப் புக் பண்ணியாச்சு. நம்ம பசங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக வராங்க, சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக வராங்க. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் இருக்கும். அட்ரஸ் சொல்ல மாட்டேன் சரியா. பெங்களூர் இருக்கும். இங்கேருந்து நம்ம அப்படியே பிளாக் பண்ணி பண்ணலாம். கேப் புக் பண்ணியாச்சு. மச்சான் வந்து கேப் புக் பண்ணலாம். சொன்ன ஒரு 5 நிமிஷம் கேப் வந்துடும். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? வந்துருச்சா? ஸோ அப்படியே பிளாக் கண்ணி பண்ணலாம். வாங்க கிளம்பலாம் வாங்க. எனக்கு அப்படியே திக்கு திக்குங்குது. ஆனா என்னடா இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்களே, என்னடா பண்ண போறீங்கன்னு கேட்டீங்கன்னா, கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். பெருசா பண்ணுவோம். வெயிட் பண்ணி பாருங்க. பசங்களா எங்க வர சொல்லுங்க. மாமா எப்படி ஃபீலா இருக்கு? கொஞ்சம் பதட்டமா இருக்கு. முதல் முறையா வளரல, ஒரு வித்தியாசமான ஃபீலா இருக்கு. அப்படியா? ஆனா ஆள் பாக்குறதுக்கு பயங்கர ஹேண்ட்ஸம் ஆயிட்டீங்களே. ஹேண்ட்ஸம் ஆக்கிட்டீங்க. ஆக்கிட்டோமா? அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த செந்தில் வேற, இப்ப இருக்கிற செந்தில் வேற. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்ன இருந்த செந்தில் வந்து ஒரு சாதாரண டிரைவர், கிராமத்திலேயே எவ்வளவு வருஷமா இருந்துட்டான். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பயணம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வெளியில டவுன் இந்த மாதிரி சைட்ல எல்லாம் போறோம்ல, இந்த மாதிரி போகும்போது எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற கண்டென்ட்டுக்கு என்ன நீங்க மாத்திட்டீங்க. அப்படி மாத்திட்டேன். ஆமா. நான் மாத்தினா மேடி மாத்தினானா? 2 பேரும் சேர்ந்துதான் மாத்தினீங்க. அவன் பாட்டுக்கு இவனை பில்டப் பண்றான், இவன் பாட்டு அவனை பில்டப் பண்றான். என்ன நடக்குது? கேப் வந்துருச்சு. கேப் வந்துருச்சு. அவ்வளவுதான், கிளம்பிட்டோம். வெகு சிறப்பாக கிளம்பியாச்சு. வாழ்த்துக்கள். எதுவும் மிஸ் பண்ணல. 2 வண்டி போடுமா? 1 காடி. ஏதோ ஒரு சின்ன கன்ஃபியூஷன். சரிங்க பண்ணிட்டுருக்கான். 2 காடி போடியா? இல்ல ஒண்ணு. ஓகே. சோ ஒரு சின்ன கன்ஃபியூஷன் गाइस. வந்து பாத்தீங்கன்னா ஓகே. அங்க ஒரு வண்டி நிக்குது. அது என்ன வண்டி? அது இந்த வண்டி தான். அது நம்பர் பாத்தியா? 82 தானா? அதுல போய் ஹிஸ்டரியில பாரு. 2 வண்டி போட்டுருக்கான்னு பாரு. ஆர்டர்ல ரீசெண்ட் இதுல போய் பாரு. ஹிஸ்டரி இதோ இருக்கு. என்ன அதுல போய் பாரு. ஆமா மச்சான், 2 போட்டுருக்கு மச்சான். இங்க பாரு, ஒரு எஸ்யூவி. காலே பண்ணல. அது என்ன வண்டி? அது சொல்லு. பை மிஸ்டேக் வந்து 2 போயிடு. 2 வண்டி வேணுமா நமக்கு இப்போ? உங்க வண்டி நம்பர் என்ன? 4782 நினைக்கிறேன். அந்த வண்டி என்னது? எர்டிகாவாது மச்சான். பெஸ்ட் அதானே ஃபர்ஸ்ட் போட்டுருக்கு. இல்ல இப்போ இவங்க போக மாட்டாங்க. ஏன் காசு கேட்பாங்க? ரைடு கேன்சல் பண்ணு. ரைடு கேன்சல் பண்ணு. கேன்சல் ரைடு என்ன இது குரூப்பா? இத கேன்சல் பண்ணிட்டு அது 1 hour later. இல்ல பர்த்தாரு. சோ ஹே गाइस, என்னன்னா ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம். போறதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. மாமா வந்துட்டு ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. என்னன்னா நாங்க எல்லாம் கிளம்புறாங்க. மாமா வந்து போனை வச்சுட்டு வந்துட்டாரு. போனை விட்டுட்டு வந்துட்டாரு. பதட்டம். என்ன பண்ற? முதல் முறையே புதுசா இருக்கா பதட்டம். கேப்லாம் ஒரு 5-6 கிலோமீட்டர் வந்ததுக்கு அப்புறமா தான் சரி ஓகே மொபைல் மறந்துட்டேன். எங்கடா போனை காணோம். பசங்க ஏதோ கருத்து சொல்றாங்க. கருத்து கந்தசாமி நீங்க சொல்லுங்க. ஆர்வ கோளாறுலாம் இல்ல, ஆர்வம். மாமா கோளாறு. ஆமா மாமா பாருங்க, நல்லா கோளாறு ஆயிட்டாரு. ஆமா, அப்படியே கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா, முதல் முறையா அந்த பயணத்துக்கு போறதுனால எனக்கு ஒரு சின்ன பதட்டங்கள். அதனால ஒரு சின்ன பதட்டமா இருந்துச்சுன்னா செல்ல மறந்துட்டு வச்சுக்கோங்களேன். இல்ல இனிமேதான் இது ஒரு குட் சைன் தான். பிரச்சனை இல்லை. அதாவது அட்லீஸ்ட் ஒரு 40-20 கிலோமீட்டர் நாங்க வந்து டிராப். அந்த 20 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் யோசனை அதுதான் தெரியல. 6 கிலோமீட்டர் தெரிஞ்சிச்சுல. ஓகே. சாரி. ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பைக்ல லொகேஷன் போட்டிங்களா? லொகேஷன் அனுப்பிச்சுட்டாச்சு. ஸோ நம்ம அண்ணாட்ட சொல்லியிருக்கோம். நம்ம அண்ணா தானா ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? நம்ம அண்ணா தான் வந்துட்டு கேப் டிரைவர் அண்ணா. ஸோ நம்மள வந்து வெயிட் பண்றாங்க நம்ம சொல்லியிருக்கிறதுனால. ஓகே. ஆனா ஹரிதான் மச்சான் இதுல ஹைலைட். மச்சான் அவனை ரொம்ப மிஸ் பண்ண. மைக் பயங்கரமா நானும் மிஸ் பண்ணுவேன். 2 பேரையும் நானும் மிஸ் பண்ணுவேன். இது வந்து நல்லா பாத்துக்கிட்டான். வாழ்த்துக்கள் ராடே. அதாவது எப்படி சொல்றது, நம்ம வீட்டுல நம்ம எப்படி பெற்ற தாய் தகவல் நம்மள எப்படி பாத்துக்கோங்க, அந்த மாதிரி பார்த்து எல்லாமே நினைக்கலாம். பேச்சுலர் பசங்க என்னமோ பண்ணுவாங்க. ஆனா சும்மா சொல்றேன், நேத்துல எனக்கு உடம்பு சரியில்லை. நைட்டு நான் அவ்வளவு தூக்கத்துலயும்
எனக்கு வந்து சுடுதண்ணி 2 பேரும் மேடியும் அதெல்லாம் மறக்க முடியாத விஷயம். ஏன்னா பசங்க வந்து எல்லாருமே அந்த பொறுப்பு இல்லாம இருப்பாங்க, அந்த ஒரு மைண்ட் செட் தானே எல்லாருக்கும் இருக்கு. ஆனா நம்ம கூட இருக்கிறவங்களை எப்படி பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்ம கூட நம்ம ஒரு பசங்க கூட இருக்கும்போது தான் தெரியும். ஆக்சுவலி நம்மள அவ்வளோ சந்தோஷமா 3 நாள் வந்து நாள்ல அது பாத்தீங்கன்னா எனக்கு ப்ராப்ளத்துக்கு அம்மா நீ இப்படி பண்ணுமாம்மா இப்படி பண்ணாத போற வழியில இப்படி பார்க்கமா இருந்தாலும் என்ன சொல்றது பொறுப்பான ஒரு பதில் 2 பேரும். ஆனா சாப்பாடு மச்சானோட வேற லெவல். அண்ணன் பாக்கதான் காண்டா மிருகத்தை கட் பண்ணி போட்ட மாதிரி இருப்பாரு. ஆனா அண்ணனுடைய கை பக்குவோம் தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம். அப்படி ஒரு ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருந்தோம், ஜாலியா ஃபன் பண்ணிட்டு நைட்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு. என்ன சொல்றது, நானு ஒரு ரீல் ஒன்று நேத்து கூட பார்த்தேன்ல, ஐயோ என் பையன் பெங்களூர்ல எவ்வளவு கஷ்டப்படுறானோ தெரியலையே அப்படின்னு பார்த்தா வைப்புங்க. பையன் வந்து வேற லெவல்ல வைப் பண்ணிட்டு இருக்கான் பாத்துக்கோங்க. ஆனா நல்ல பையனை பெற்றாது இவனுதான். ஆமா எப்படின்னா சேம் டைம் வைபும் பண்ணுவோம் கஷ்டமும் போடுவோம். அதேதான் சேம் டைம் ஃபுல்லா வைபும் பண்ணுவோம் கஷ்டமும் போடுவோம். யாத்த பாய்ஸ் அப்போ ஆக்சுவலி என்னன்னா மேடி வந்து நம்ம இடையில ஒரு இடத்துல வந்து ஜாயின் பண்ணி கண்டிப்பா வரணும். கண்டிப்பா இடையில ஒரு இடத்துல வந்து ஜாயின் பண்ணிக்குவோம். சரி गाइस, அப்படியே நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து மொபைல் வந்தோடனே அப்படியே போகும்போது கண்டிப்பா வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே. மேபி அவனுக்கு வந்து லொகேஷன் தெரியலன்னு நினைக்கிறேன். அங்க வந்து ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்கு. இங்க இருந்து வண்டி இதான வண்டி ஃபுல்லா புது செட்டப்பு எல்லாமே ரெடி. ஆமா உள்ளார உட்காந்துட்டு பசங்க சென்ட் ஆஃப் பண்றதுக்கு வந்திருக்காங்க. மேடிக்கு இன்னைக்கு அவனுக்கு வேலை இருக்கு. ஸோ எனக்கு வந்து சென்ட் ஆஃப் பண்றதுக்காக சரி ஓகே கிளம்புங்க. பாரு ஹீரோ மாதிரி கிளம்பிருக்கான். ஆனா இதுதான் பசங்க கிட்ட பிடிச்ச விஷயம். ஆக்சுவலி எந்த ஒரு ஈகோ கிடையாது யாருக்குமே. நம்ம நிறைய யூடியூபர்ஸோட பழகிருக்கோம், ஆனா நிறைய பேருக்கு அது சொல்லக்கூடாது. ஆனா நம்மளோட யூடியூபர் கம்யூனிட்டி, நம்ம சைக்கிளிஸ்ட் கம்யூனிட்டி வந்து மேல வரணுங்கிறதுல வந்து மேடியோட இது வந்து நிஜமாவே நல்லா இருக்கு. எந்த ஈகோ கிடையாது யாருக்கும், எங்க 2 பேருக்குமே எந்த ஈகோ கிடையாது. சோ இன்னும் காணமே. சரி ஓகே, அப்படியே பாப்போம் வரானா பாப்போம். பசங்களும் புதுசுதான் எல்லாரும் இங்க ஒரு 4-5 months இருக்கு. ஆமா இவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு காய், சீனியர். அவனும் மாமா. இதுல என்ன பெருமை, நானும் தான் சார். ஆமா இதுல என்ன பெருமை, நானும் தான் சார். ஏய் நாங்கெல்லாம் வரவே இல்லப்பா, எங்களுக்கு பெங்களூர் புதுசு. மச்சான் உனக்கு பழசு தானே, பெங்களூர் உனக்கு பழசு தானே. மைக் தரவா சத்தமா பேசு. அதான் தலையாட்டம் இல்ல, அவ்வளவுதான். அவனோட ரியாக்ஷனே அவ்வளவுதான். வந்துட்டாங்க பசங்க வந்து அங்க வந்துட்டாங்க. நம்ம அப்படியே டிராபிக்ல கிராஸ் பண்ணணும். ஆனா பிரச்சனையே இங்க சிக்னல் போட்டாதான் நம்ம கிராஸ் பண்ணணும். சிக்னலே இல்லைன்னு நினைக்கிறேன்ல. இதுல எப்படி நம்ம கிராஸ் பண்றது பாரு, எல்லாம் பறக்குறாங்க. இன்னைக்கு சண்டே வேற, சண்டே இருந்தாலும் இவ்வளவு டிராபிக்கா இருக்குல்ல. வராரே இரு அவசரப்படானா மன நேரம் ஒரு வண்டி கூட பிரச்சனை வண்டி வருது வராங்க. நான் போயிட்டுமா இல்ல ஐயோ இவங்கெல்லாம் நம்ப முடியாதுப்பா. பாருங்க ஏய் நீங்க வாங்கடா, அவனுக்கு ரொம்ப ஈஸிடா வரதுக்கு. என்னவா நேரம் வந்திருக்கலாம், மண்டையும் வீட்டு நிக்கிறானே. வந்துட்டான் அவனே வரான். வாடா கிராஸ் பண்ண கூடாதா गाइस? ஆக்சுவலி பெங்களூர் டிராஃபிக் வந்து வேற மாதிரி. பெங்களூர் டிராஃபிக்னா கொஞ்ச நேரம் கூட வண்டி நிறுத்த மாட்டாங்க, அந்த அளவுக்கு டிராஃபிக். ஆக்சுவலி பாருங்க, நான் ரொம்ப நேரம் இருக்கேன். நான் எங்களாலையும் கிராஸ் பண்ண முடியல, அவனாலையும் வர முடியல. அவனே வரட்டும். ரெக்கட் பாய். ஸோ ஃபைனலாக வந்தாச்சு. தேங்க் யூ. நோ பார்க்கிங்ல இது என்ன ஃபோன் உடஞ்சி கிடக்கு? அது யார் போன? நோ பார்க்கிங்ல. பாய் தேங்க்யூ. ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்துட்டாங்க. போலரைட் 2 ஃபோனையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க, நம்ம மச்சானோடதும் மாமாவோடதும். ஸோ இப்போ வந்து டெஸ்டினேஷனுக்கு ரீச் ரோடு கிராஸ் பண்றது தண்ணி வேற வாங்கல பாத்தீங்களா. மெயினான வாங்கிக்கலாம். ஆமா அதுவும் இருக்கு. ஆக்சுவலி கொஞ்சம் புசு அவன் பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா போறானு தெரியுமா. ஆமா பஸ் வேற மாதிரி எவ்வளவு ஃபாஸ்டா போறான். ரொம்ப கஷ்டமா சொல்லணும். சரி இதுதானே ஆரம்பம். தடைகளை உடைத்தெறிந்து பயணத்தை பாதுகாப்ப செல்ல வேண்டும். எப்படி என்ன மாமா சொல்றீங்க? ஏதோ மாமா கருத்து சொல்றாரு. தடைகளை உடைத்தெறிந்து பாதுகாப்பாக செல்ல வேண்டும் இந்த பயணத்தை கடக்க
கடக்கவும் போறோம் நடக்கவும் ஏதோ சொல்றாங்க உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் பண்றீங்க. சரி இன்னைக்கு டே 1 அப்படியே யாரை பார்த்துட்டேங்கிறீங்க? ஐயோ தெரியாம சொல்லிட்டோமா. டே 1னா இன்றைய நாள் 1. சரி என்கிட்ட சொல்றீங்களான்னு நினைச்சேன். டே 1 அப்படின்ற மாதிரி தான். அடுத்த டே 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 அப்படிங்கிற மாதிரி இல்ல. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போயிட்டு என்ன நம்மள டிராப் பண்ணுவாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். சோ எங்க டிராவல் பண்ண போறோம், எப்படி டிராவல் பண்ண போறோம், அதுக்கான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு அடுத்த வீடியோல வரும். ஓகே அடுத்த வீடியோல வரும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாமாவோட சேனல் மாரியம்மன் ரேவதி டிரைவர் கப்பல் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஜிட்டல் நோமேட் இந்தியா இன்னொரு சேனல் வந்து அப்டேட்டா இருக்கு. அது நாளைக்குள்ள வீடியோல வரும். சரிங்களா? சோ எல்லா சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மறக்காம இருக்கும். பெல் ஐகான் நமக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஏன்னா அப்பதான் நாங்க போடுற வீடியோ ஒவ்வொரு டைம் உங்களுக்கு வந்து கரெக்டா அந்த அப்டேட்டுக்கு வந்துட்டு இருக்கும். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப யூடியூப்ல ஒரு சின்ன இஷ்யூ இருக்கு இல்லையா, யாருக்கும் நோட்டிபிகேஷன் வர்றது இல்ல. ஆக்சுவலி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஆளுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனா வரும். அப்பதான் வந்து நாங்க என்ன பண்றோம் ஏது பண்றோம், நிறைய ஃபன் இருக்கு, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. இது வரைக்கும் என்ன வந்து ஒரு சாதாரண டிரைவரா அப்படி பார்த்துருப்பீங்க. ஒரு புதிய முயற்சி நான் எடுத்திருக்கேன். மறக்காம என்னோட வீடியோ கண்டினியூஸா பாருங்க. எப்படி இருக்கு லாஸ்டா பாருங்க, முழுசா பாருங்க. அதுல நிறைய உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும், நிறைய உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். சரிங்களா? ரொம்ப நாங்க இழுக்க விரும்பல. சோ ஸ்பாட்டுக்கு போயிட்டு அப்படியே இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஓகே. சோ அடுத்த வீடியோல நம்ம அதை பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இறங்கியாச்சு. அங்கேருந்து ஒரு டோல் நாங்கள் ஒரு லொக்கேஷன் போட்டோம். அந்த லொக்கேஷனை தவிர இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் டோல் வந்துருன்னு சொன்னாங்க. சரி அந்த டோல்லேருந்து இறங்கிக்கலாம். இங்கே கொஞ்சம் நல்லா பசங்க வந்து சாப்பிட்டுட்டு பசங்களும் பட்னியாக இருக்காங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 மணி ஆக போகுது. ஸோ இங்கேருந்து நம்மளோட ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் நம்ம பசங்க மச்சான சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். சென்ட் ஆஃப் இல்லை, நானும் மாமாவும் நேபாள் கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் தான் ட்ராவல் பண்ண போகிறோம், எங்களோட வந்திருக்காங்க. ஆமாம். So bye guys. Bye. Thank you. ஆமா பார்த்து ட்ராவல் பண்ணுங்க. ஓகே. இருடா டீ சாப்பிட போனோம். என்ன காசு கொடுக்கல, இரு ஒரு நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு மச்சான் வந்து இன்னைக்கு டிராப் பண்ணியாச்சு. ஸோ இதோட இந்த vlog முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் மச்சான். ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணேன். ஏன்னா ஆக்சுவலி என்ன சொல்றது, ஒரு பேச்சுலர் ரூமா இருந்தாலும் ஆனா உன்னோட அந்த வார்ம் வெல்கம், அது இன்னொரு விஷயம், உன்னோட கேரிங் இருக்குல்ல, அது வேற லெவல். ஆக்சுவலி அதான் பரவாயில்ல, நீங்க சக்சஸ்ஃபுல்லா ரைட் பண்ணீங்க. பசங்களாலே அப்படிதான். அப்படியா? ஓகே. சரி ட்ரிப் முடிச்சிடுறோம். ஸோ இதோட இந்த vlog முடிச்சுக்கலாம். நாம எங்க போறோம், எப்படி போக போறோம், என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத அடுத்த vlogல உங்களுக்கு சொல்றேன். ஸோ guys ட்ரிப் வந்துட்டு பயங்கரமா போகுது. மறக்காம பாத்துட்டே இருங்க. மாமா சொல்லுவாங்க மறக்காம எங்களுடைய வீடியோ கண்டினியூஸா பாத்துக்கிட்டே இருங்க. தம்பிங்களோட ரூம்ல தான் 3 நாளா தங்கி இருந்தேன். அவங்களுடைய உபசரிப்பு ரொம்ப அவ்வளோ அருமையா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம அதை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் இதோட எங்களுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்களுக்கு முழு ஆதரவும் நீங்க கொடுக்கணும். பார்த்தாலே கொஞ்சம் உங்களுக்கு ஐடியா வரும். பட் இருந்தாலும் அடுத்த ட்ரிப்ல நான் சொல்றேன். சரி அடுத்த வீடியோல இந்த வீடியோ ஃபுல்லா நாங்க வந்து டிராப் பண்ணது வரை சஸ்பென்ஸோட இருக்கும். சோ நெக்ஸ்ட் வீடியோல நீங்க பாப்பீங்க நாங்க எங்க மாமா எங்க போறாங்க அப்படினு. சோ நானும் அதுல இருக்கலாம் சான்ஸ் இருக்கு. பட் ஆமா இடையில வந்து ஜாயின் பண்ணிக்குவோம் மேடி. சோ நிறைய சஸ்பென்ஸ் இருக்கு, நிறைய ஆச்சரியமான விஷயம் இருக்கு. இதுவரையும் நாங்க யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை நாங்க பண்ண போறோம். சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டா ஐடி நான் கொடுக்குறேன். இன்ஸ்டா ஐடி வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டால வந்து பாத்தீங்கன்னா ஒன்று அப்டேட் வந்துட்டே இருக்கும். ஸோ மறக்காம இன்ஸ்டால ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்பதான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு டைம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். Until then, bye. Digital Nomad and Driver Couples. Bye. அமுகு டுமுகு அமால் டுமா